Chennai Silks in Mega Summer Sale. பெரும்பான்மை எண்ணிக்கையை கேட்கும் ஆளுநர் 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதங்களை சமர்ப்பித்தால் மட்டுமே பதவியேற்க அழைக்க முடியும் என்று விஜயை பதவியேற்க அழைப்பது தொடர்பாக ஆளுநர் மாளிகை வட்டாரங்கள் தகவல் தெரிவித்திருக்கும் நிலையில் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெரும்பான்மை எண்ணிக்கையை கேட்கும் ஆளுநர், பாஜகவின் உக்கிரத்தை உணரும் விஜய். ஆட்சி அமைப்பாரா விஜய்? பிசிக கம்யூனிஸ்டுகள் கையில் துருப்புச் சீட்டு. நேரில் சந்திக்க செல்லும் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள். ஆட்சி அமைப்பாரா விஜய்? பிசிக கம்யூனிஸ்டுகள் கையில் துருப்புச் சீட்டு. இன்று காலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சிபிஐ, சிபிஎம் கட்சியை சேர்ந்தவர்கள், மாநில தலைவர்கள் நேரில் சென்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை சந்தித்திருந்தார்கள். அதைத் தொடர்ந்து புதிய தலைமுறையிடமும் தொலைபேசி வாயிலாக அவர்கள் பேசியிருந்தார்கள். இந்த சூழலில் பிசிக கம்யூனிஸ்டுகள் கையில் துருப்பச்சீட்டு என்றிருக்கும் நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் நேரில் அவர்களை சந்திக்க செல்கிறார்கள். பெரும்பான்மைக்கு 118 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் 108 தொகுதிகளில் வென்றிருக்கிறது தமிழக வெற்றி கழகம். காங்கிரசும் தமிழக வெற்றி கழகத்தோடு சேர்ந்திருக்கும் நிலையில் மீதம் 6 இடங்கள் தேவைப்படுகின்றன. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 இடங்களிலும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 இடங்கள் என்று 4 உறுப்பினர்களை வைத்திருக்கும் நிலையில் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் நேரில் சென்று அவர்களை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இரவு பகலாக தொடரும் ஆலோசனை கூட்டங்கள். ஆரம்பித்தது விஜய் எதிர் உதயநிதி யுகம். திமுக அதிமுக கைகோப்பு வியூகத்தின் சூத்திரதாரி. இரவு பகலாக தொடரும் ஆலோசனை கூட்டங்கள். ஆரம்பித்தது விஜய் எதிர் உதயநிதி யுகம். திமுக அதிமுக கைகோப்பு வியூகத்தின் சூத்திரதாரி. தற்போது நம்முடைய இணைப்பில் பத்திரிகையாளர் திரு விவேக் கனநாதன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விவேக். இரண்டாவது முறையாக இன்று ஆளுநரை சந்தித்திருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். ஆனால் ஆட்சி அமைக்க தற்போது வரையில் அழைப்பு இல்லை. தாவேக நிர்வாகிகள் பிசிக கம்யூனிஸ்ட் தலைவர்களை சந்திக்க செல்ல இருப்பதாக சொல்லப்படுகிறதே, என்ன நடக்கிறது? இல்ல, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு போக்கை ஆளுநர் கடைபிடிக்கிறார். அரசியலமைப்பு சட்டம் தெளிவாக இருக்கிறது. 3 விதிகள் தான். ஒன்று, தேர்தலுக்கு முடிந்த பிறகு தனிப்பெரும் கட்சி அல்லது தனிப்பெரும்பான்மை பெற்ற தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி இதை அழைக்கணும். இல்லைன்னா தனிப்பெரும் கட்சியாக, தனிப்பெரும்பான்மை இல்லை அல்லது தனிப்பெரும் கட்சியாக இருக்கக்கூடிய கட்சியை அழைக்கணும். அல்லது 3வது வாய்ப்பு தேர்தலுக்கு பிறகான கூட்டணி அழைக்கணும். இதில் 2 வாய்ப்புகளுமே தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் இருக்கிறது. 113 என்ற எண்ணிக்கையை அவர் காட்டிய பிறகு அவர் ஆட்சி அமைக்க அவரை அழைப்பதுதான் முறை. அதுதான் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு விதி. இதை அத்தனை தரப்புமே உறுதி செய்து விட்டார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளும், அதாவது அதிமுக, பாஜகவை தவிர, பாமக இது வரைக்கும் இதுல வெளிப்படையாக கருத்து சொல்லல. அதை தவிர அத்தனை கட்சி தலைவர்களும் இதை குறித்து கருத்து சொல்லிவிட்டார்கள். அப்ப தேர்தல் முடிவுகளுக்கு எதிராக, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளுக்கு எதிராக, கட்சிகளினுடைய விருப்பங்களுக்கு எதிராக ஆளுநர் ஒரு சூதாட்டத்தை நடத்துவதற்கு இங்க விரும்புகிறாரா என்கிற சந்தேகமும் கேள்வியும் எழுகிறது. இதில் திமுகவினுடைய நிலைப்பாடு குழப்பமானதாக இருக்கிறது. ஏன்னா அவங்க அந்த கட்சியை சேர்ந்த ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் வெளியில் பேசுவது ஆளுநருக்கு உரிமை இருக்கிறது என்று திமுகவை சேர்ந்த ஸ்போக்ஸ் பர்சன் ஒரு பக்கம் பேசுறாங்க. நேற்று கலாநிதி வீராசாமி, திமுகவுடைய எம்பி அவர் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். நாங்கள் எதிர்கட்சியாக இருந்துதான் செயல்பட விரும்புகிறோம், எங்களுக்கு இதுல குழப்பம் இல்லைன்னு. டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் ஒரு செய்தி வருகிறது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் தாவேக ஆட்சி அமைக்கட்டும், அவருக்கு எந்த இடையூறும் செய்ய வேண்டாம், 6 மாத காலம் நாங்கள் காத்திருப்போம்னா 1967 அண்ணா ஆட்சி அமைத்த போது காமராஜர் சொன்ன ஒரு கருத்தை ஒட்டி அவரும் கருத்து சொன்னது போன்ற ஒரு செய்தி வந்தது. ஆனால் இப்பொழுது வரக்கூடிய தகவல்கள், பேசக்கூடிய ஹேஷியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இதில் உதயநிதி அவர்களுக்கு ஒரு ரோல் இருக்கிறது. விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று விட்டால் அது நீண்ட காலமாக அவருக்கு, ஏன்னா இப்ப காங்கிரஸ் வெளிப்படையான ஒரு கூட்டணி, அடுத்தடுத்த தேர்தல்களுக்கான கூட்டணியை அறிவித்திருக்கிறது. ஒரு தேர்தல், இந்த தேர்தல், இந்த சூழல் அப்படின்றத தாண்டி லோக்கல் பாடி, ராஜ்யசபா, லோக்சபா என்ற அடுத்தடுத்த தேர்தல்களுக்கான கூட்டணியை அறிவித்திருக்கிறது. அப்ப மற்ற கட்சிகளும், தமிழ்நாட்டினுடைய முற்போக்கு சக்திகளாக இருக்கக்கூடிய விசிக, சிபிஎம், சிபிஐ அவரோடு சென்று விட்டால் தன்னுடைய அரசியல் எதிர்கால வாழ்க்கை பாதிக்கப்படுமோ என்று உதயநிதி அஞ்சுகிறாரா? அதை ஒட்டி இந்த சூதாட்டம் நடக்கிறதா என்ற சந்தேகம் எழுகிறது. திமுக அபிஷியலா தன்னுடைய ஸ்டாண்ட வெளிப்படையாக சொல்ல வேண்டும். இதில் நீங்க
நீங்கள் ஜனநாயகத்துக்கு உட்பட்டு நீங்கள் வந்து அரசியலமைப்பு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நீங்க நடக்கிறீங்கன்னா அந்தந்த கட்சியுடைய சுதந்திரத்தை அனுமதிக்க வேண்டும். இப்ப மு வீரபாண்டியன் வந்து ஒரு கருத்தை சொல்கிறார், வெளியில் வந்து எங்களை வந்து எந்த நிர்பந்தமும் செய்யவில்லை, தோழமையான ஒரு பேச்சுதான் அப்படின்னு. திருமாவளவன் அவர்களுடைய கருத்து கிளியர் ஸ்டாண்டுக்கு அவர்கள் இன்னும் வரல. சிபிஎம் சிபிஐ வந்து முடிவெடுத்த பிறகு தாங்கள் வந்து அறிவிப்போம் என்று வந்து அவர் வந்து சொல்றார். ஆனால் எங்கள் கூட்டணியிலேயே தொடர வேண்டும் என்று சிபிஎம் சிபிஐ விசிகேவிடம் வந்து முதலமைச்சர், அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு கோரிக்கை வைத்ததாகவும் ஒரு தகவல் வந்து இருக்கு. அப்ப இதை வந்து அவங்க வந்து கிளியர் பண்ணணும். இந்த சூதாட்டம் நடப்பதற்கு வந்து தமிழ்நாட்டில் அனுமதிக்கப்படக்கூடாது. நீங்க வந்து இதை பல ஆண்டுகளாக பார்த்து இடையில் வந்து குறைந்த ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வந்து இந்த மாதிரியான செய்திகளில் இருந்து விடுபட்டு இருக்கிறோம். வடகிழக்கு மாநிலங்களில் பாஜக ஆட்சி பிடிப்பதற்காக என்ன வந்து செய்தது அப்படிங்கிறதையும், கோவா போன்ற மாநிலங்களில் என்ன செய்ததுங்கிறதையும், மத்திய பிரதேசத்தில் என்ன செய்ததுங்கிறதையும் நம்ம வந்து பார்த்திருக்கிறோம். அந்த சூதாட்டம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. அதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும் இருக்கிறது. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு விவேக். ஆட்சி அமைக்க 2 முறை விஜய் உரிமை கோரிய போதிலும் இதுவரை அழைப்பு விடுக்கவில்லை ஆளுநர். அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் கம்யூனிஸ்ட் மற்றும் விசிக தலைவர்களை நேரில் சந்திக்க சென்று கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக 2வது நாளாக ஆளுநர் அர்லேக்கரை தாவேக தலைவர் விஜய் சந்தித்திருந்தார். 1 மணி நேரத்திற்கு மேலாக இருவரும் ஆலோசனையும் நடத்தியிருந்தார்கள். அது முடிந்தும் கூட தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை ஆட்சியமைக்க ஆளுநர் அழைக்கவில்லை. தொடர் ஆலோசனை கூட்டங்களில் உதயநிதி ஆரம்பித்தது விஜய் எதிர் உதயநிதி யுகம். திமுக அதிமுக வியூகத்தின் சூத்திரதாரி உதயநிதி, நாற்புறமும் சூழும் சிக்கலில் விஜய். விஜய் எதிர்ப்பில் ஒன்றிணையும் திமுக அதிமுக. காங்கிரஸ் எதிர்ப்பில் சீரும் பாஜக. ஆட்சி அமைப்பாரா விஜய்? விசிக கம்யூனிஸ்டுகள் கையில் துருப்புச் சீட்டு. நேரில் சந்திக்க செல்லும் தாவேகா நிர்வாகிகள். ஆரம்பித்தது விஜய் எதிர் உதயநிதி யுகம். அதிமுக திமுக வியூகத்தின் சூத்திரதாரி உதயநிதி. தொடர் ஆலோசனை கூட்டங்களில் உதயநிதி. விஜய்க்கு எதிரான ஆட்டத்தை ஆரம்பித்தார் உதயநிதி. திமுக அதிமுக கூட்டணி வியூகத்தின் பின் உதயநிதி. The Chennai Silks in Mega Summer Sale.